மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் டாங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வெற்றி. அங்கு தற்போது இந்த கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இந்த டாங்ஸ்டன் சுரங்கம் பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய சூழலியல் தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி, மதுரை மேலூர் அறியக்கூடிய அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை உள்ளிட்ட ஒரு 11 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 2015 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு ஏல ஒப்பந்தத்தை வேதாந்தாவினுடைய துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் எடுத்திருப்பதாக மத்திய அரசினுடைய கனிம வளத்துறை அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் இந்த திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் 11 கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மிக குறிப்பாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான போராட்டம் நடத்துகிறார்கள். தற்பொழுது இந்த வல்லாளப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள், விவசாய அமைப்புகள் கூடி நின்று மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கார்கள். சார், என்ன கோரிக்கைகளை அரசுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் தெளிவா இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் திட்டம், கனிம திட்டம் என்ற பேர்ல பல்வேறு கிராமங்களை பாதிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை நாங்க கண்டிச்சு இன்னைக்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வல்லாளப்பட்டிங்கிறது இந்த திட்டத்தால் பாதிக்கப்படுற மிகப்பெரிய ஊரு. கோரிக்கைகள் திட்டத்தை உடனே ரத்து பண்ணணும் அப்படிங்கறத மக்களுடைய கோரிக்கை. மாநில அரசு இதை எதிர்த்து இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கறத மக்களுடைய கோரிக்கை. இந்த பகுதியை தமிழ் பண்பாட்டு மண்டலமா அறிவிக்கிறத மக்களுடைய கோரிக்கை இருக்கு. மிக முக்கியமாக மத்திய அரசால் வழங்கப்பட்ட அந்த ஏல உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இதற்கு திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 7090 ரூபாயாக உள்ளது. 1 சவரன் தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்து 56760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 98 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 98,000 ரூபாயாகவும் உள்ளது. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை 4 விழுக்காடு வரை குறைந்ததன் எதிரொலியாகவே சென்னையிலும் விலை குறைந்துள்ளது.